ஸ்டாண்டப் காமெடியன் ஃபயாஸ் ஹுசைன் அவருடைய ஒரு ஷோ, அதில் வந்து ஒரு கிளிப் ஒன்று வந்து இன்ஸ்டாகிராமில் ஷோ ஆச்சு. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் 2 பேர் அதான் ஷோ பார்க்க வந்தவங்க ஒரு கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை வி ஆர் இன் ஹூக்கிங் அப் அப்படின்றாங்க. என்னது? இல்லை ஜஸ்ட் லைக் தட். இல்லை எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அந்த அது போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹூக்கிங் அப் அப்படின்னும் போது இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா அதாவது அவனை பொறுத்தவரை லவ் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஜென்சி தலைமுறை வந்து அது ஒன்று ஒரு பேர் வச்சுக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையும் ஒரே நாளில் பேசணும்னா நம்ம வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அப்பப்போ இடையில இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தியரிஸு, இந்த ரிலேஷன்ஷிப்பான விஷயங்களை கலந்துக்கிட்டு அடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு இதில் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்ற மாதிரியான கதை தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஹூக்கிங் அப், வி ஆர் இன் ஹூக்கிங் அப் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அதில் வந்து அவங்க டீச்சர், அவங்க கெமிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க இல்லை, பையன் வந்து கூட சுற்றிட்டு இருக்கான். ஓகேவா? ஸோ இதில் யோசிச்சு பாருங்கள், இதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹூக்கிங் அப்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் இந்த எபிசோடில் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஜாக்கி சேகர், கதைப்போம் சேனலுக்காக விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த மாடர்ன் கல்ச்சரில் ஜென்சி தலைமுறையினர் வந்து நிறைய பெயர்களை நிறைய ரிலேஷன்ஷிப்க்கு வைக்கிறாங்க. முக்கியமாக கேஷுவல் அப்படின்றதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. அதில் வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் டேர்மில் அவங்களுக்கு தோணுதோ அதுக்கெல்லாம் ஒரு பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே தான் நான் வந்து இந்த ஹூக்கிங் அப்போ வந்து பார்க்குறேன். ஹூக்கிங் கல்ச்சர் வந்து என்னென்னா, ஒரு சீரியஸான லவ், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, கமிட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆண் பெண் பழகுற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அதில் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க, இல்லை எல்லைக்கு போகாமலும் இருக்கலாம், இல்லை புரிந்து கொள்ளலாம். டேட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது மாதிரி கூட வந்து அதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த டேட்டிங்கு என்னன்றது வந்து இன்பாக்ஸில் கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களும் நம்ம வந்து நிறைய அதை பற்றிய விஷயங்களும் நம்ம பேசுவோம். வாரத்துக்கு 2 வீடியோ அது மாதிரி போடுவோம். ஏன்னா இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. என்ன நாம் இன்னமும் வந்து இந்த பாரத படம் மாதிரி கால் விரலை வச்சு அப்படி தரையில் தேய்ச்சிக்கிற லெவலே வந்து சில பேர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் சொன்னதுமே அப்படியே மூக்கில் வெறுத்த மாதிரி வரைய எப்படி அது? I am talking about my ears. Don't disturb me, please. Can I have the gum? Which one? That's the only gum you have. Can I have one, please? Just one. I normally have 2, but I want 1. I don't like 3. This கிளம்பு குப்பையில் போட்டுரு. Odd number. One கேட்டா அப்ப 1 odd number இல்ல. I got 2 now. என் பொண்ணடி பாரு, டக்குன்னு அடிச்சா பாரு. போடி கவுசாது போ. I'll tell you it later. யா. ஸோ இதனுடைய பேசிக் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு அன்கமிட்டட் ஃபிசிக்கல் இன்டிமசி. இந்த ஹூக்கிங் அப்புக்கு அப்படி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இந்த டேட்டுக்கு மாதிரின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த டேட்டிங் இங்கே இல்லை. டேட்டிங் வந்து ஃபஸ்ட் டேட் வந்து சந்திப்பு, செகண்ட் டேட் வந்து கொஞ்சம் வெளியே ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ், தேர்ட் டேட்டிங் வந்து ஒரு அறையில், ஐ மீன் ஒரு பார், அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் அப்படிலாம் போகிறது. அப்புறம் ஃபோர்த்து அப்படி போகணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து டேட்டிங். ஆனால் இங்கே அப்படின்னா அது டேட்டிங்கே இல்லை. தே நோ ஈச் அதர் வெரி வெல். அப்படி இருக்கும் பொழுது உடனே இந்த எந்த ஒரு இதுவும் இல்லை. நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டியா கேட்டால் அது மாதிரி தான். சும்மா பரு இருக்கு பாரு, அந்த வாயை வாய்களை சாப்பிட்டு அப்படி தொடச்சி விட்ற மாதிரி தொடச்சி விடுக்கலாம். அதை வந்து என்னென்னா, நீங்கள் வந்து விகல்பம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இந்த பாஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு ஸ்டூடெண்ட்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மனசு இருந்தால் மார்க்க பந்து, ரைட்? சரி, இந்த ஹூக்கப் விஷயங்கள் வந்து எந்த இடங்களில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இந்த முக்கியமாக அந்த பார்ஸில் வந்து இது நிறையா நடைபெறும். ஆக்சுவலி இதில் வந்து என்னென்னா, அந்த 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 பேசுறதுக்கு அடுத்தது வந்து அது என்னென்னா ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு போவாங்க. ஆக்சுவலாக கேஷுவல் செக்ஸ் இதில் எல்லாமே நார்மல். கேஷுவல் விருப்பப்பட்டு 2 பேர் கன்சன்ட், 2 பேர் சேர்ந்து இதுதான் வந்து
ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சொல்லுவாங்க. இதில் வந்து யாரும் யாருக்கும் வந்து கமிட்மெண்ட்லாம் கிடையாது. எங்கேயோ இருந்து நாகர்கோயிலிலிருந்து வண்டி ஏறி மதுரையில் இறங்கி, சென்னையிலேருந்து வண்டி ஏறி மதுரையில் இறங்கி 2 பேர் பேசி 2 பேரும் ஒத்துணர்ந்து புரிந்து டக்குன்னு உடனே ஒரு ரூம் போட்டிங்கன்னா அதுதான் மேட்ரு. தட்ஸ் அ ஒன் லைன் ஸ்டாண்ட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், அது ஒரு விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா இந்த பாரில் நடக்கிற பார்ட்டிஸுக்கு அப்புறம் விஷயங்களை தான் வந்து இந்த ஹூக்கப் அப்படின்ற விஷயங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதில் என்னென்னா இந்த பாரில் பார்ட்டிஸுக்கு இப்போ எல்லாருமே வருவாங்க. இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பாருக்கு போகிறீங்க, எல்லாம் முடிக்கிறீங்க, எல்லாம் உங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும், 2 பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்வீங்க. அந்த பாரில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போதையில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக பேசும்போது ரொம்ப பிடிச்சி போயிருக்கலாம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் ஹுக்கப். அதன் பிறகு அவங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் அவங்க அதே மாதிரி தான் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் இருப்பாங்க. இதில் வந்து இதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. பட் இது எந்த இடத்துல வந்து டேட்டிங்க்கும் ஹூக்கப்புக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னா, டேட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு டேட், 4th டேட் அப்படின்னு போகும். அதில் பிடிக்கலன்னு நீங்கள் விலகி வந்துடலாம். இந்த டேட்டுன்றதே வந்து ஒரு மனிதனை ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வது தான் அந்த டேட்டுக்கு போகிறது விஷயங்கள். இந்த ஃபஸ்ட் டேட், செகண்ட் டேட்டுக்கே வந்து ஃபஸ்ட் டேட் முடிஞ்சதுமே சில பேர் அப்படியே அந்த டேட்டில் முடிஞ்சிடும் கதை. அதுக்கப்புறம் தொடரவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பிடிக்கவே இல்லை, அவனுக்கு வந்து ஒரு அறிவு மாதிரியும் கிடையாது, பக்கி மாதிரி வந்து பார்க்குது, ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு அந்த ஃபஸ்ட் டேட்லேயே கைட்டின்னு போகிறதுலாம் இருக்குது. செகண்ட் டேட் வந்து அவன் அன்றைக்கி கேர் பண்ணிட்டான், ஆனால் கொஞ்சம் கோவப்பட்டான், அது சரியாக வருதா இல்லையான்றது இன்னும் ஒரு 3 டேட்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு அதன் பிறகு பழகிறது அந்த செகண்ட் டேட், தேர்ட் டேட்லாம் போகும். இந்த செகண்ட் தேர்ட்லேயே வந்து இந்த பரிசு பொருட்கள் கொடுக்குறது, அந்த எமோஷனல் பாண்டிங் ஆகிறது, டெய்லி நிறைய பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டேட்டில் வரும். பட் ஆனால் இதை பொறுத்தவரை செக்டாக இந்த ரொம்ப யோசித்து மண்டை சுற்றி போகிற விஷயங்கள்லாம் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து டேட்டிங் ஆர்டரையே ரிவர்ஸ் பண்ணுறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹூக்கப். ஆக்சுவலாக ஹூக்கப்புன்றது வந்து என்னென்னா டைரெக்டாக உடனே ஃபிசிக்கல் இன்டிமசி நடக்கிறது தான் இது. ஸோ இதை பொறுத்தவரை என்னென்னா மியூச்சுவல் எக்ஸ்பெக்டேஷனோ மியூச்சுவல் கமிட்மெண்ட்டோ இல்லாமல் இது இருக்குது இல்லையா, இது வந்து நிறைய இடங்கள் வந்து வேலைக்காகாது. இது வந்து இது வந்து முக்கியமாக வந்து காலேஜ் பார்ட்டிஸு, பார்ஸு, டேட்டிங் ஆப்ஸு, இதில் எல்லாமே வந்து இதில் வந்து என்னென்னா இந்த கேஷுவல்ஸ் நோக்கி தான் இதெல்லாமே போகும். அப்போ அதில் இது வந்து நிறைய இடங்கள் வந்து இந்த ஹூக்கிங் அப்போ வந்து யூஸ் ஆகுது அப்படின்றது. முக்கியமாக இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து டிண்டர் அந்த மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் வந்து 2 பேருக்கு மேட்ச் ஆச்சுன்னா அன்றைக்கி அப்படியே டக்கு ரொம்ப தூரம் வந்து இதய முரளி மாதிரிலாம் வந்து அழுது கண்ணீர் சிந்தி அது வந்து தண்ணியில் பட்டு அப்படிலாம் போகணும் அவசியமே கிடையாது இதுக்கு. அதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிவராத்திரி, நேற்று தான் சிவராத்திரி நடந்தது. அந்த சிவராத்திரி ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ அந்த தாயக்கட்டை விளையாடும் எங்கள் ஊரில், அந்த பல்லாங்குழி தாயக்கட்டை நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு விளாட்ற மாதிரி வந்து தாயம் 7, 8க்கு வெட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே வந்து இன்னும் எவ்வளோ நாள் தான் தாயக்கட்டைகள்லாம் உருட்டிகிட்டு இருக்குது நான்சென்ஸ் அப்படின்னு இந்த 4 More Shots மாதிரியான சீரீஸ்லாம் அவங்க கூட அதை காமிச்சிருப்பாங்க. ஹூக்கப் பார் அப்படின்னே இருக்கும். அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்கெட்டில் வந்து எல்லாருடைய ஃபோனையும் போட்டுட்டு ஆம்பளை ஒரு ஃபோனு பொம்பளை ஒரு ஃபோன் எடுத்தாங்கன்னா யார் ஃபோனும் வந்து கனெக்ட் ஆகுதோ அவங்க அப்படியே ஹூக்கப், அப்படியே டேரெக்டாக தான். அங்கே அந்த அது என்ன சொல்கிறது, எனக்கு வீட்டில் எங்கள் கணவர் தேடுவார், எங்கள் மனைவி தேடுவாங்கன்ற அந்த கதைலாம் கிடையாது. அந்த ஹூக்கப் பார் அப்படின்றதே வந்து என்ன சொல்கிறது, அடுத்த கட்டம் இந்த வெயிட் பண்ணி காஃபி சாப்பிட போகலாமான்றதே என்னென்னா அதனுடைய முதல் ஸ்டெப்பு காஃபி சாப்பிட்றது. காஃபி சாப்பிட போகலாமான்னு கேட்குறது என்னென்னா, என்னோடு நீ உரையாட தயாராக இருக்கிறியான்றது முதல் ஸ்டெப்பு. இந்த உரையாடுறதுக்கு நான் வந்து வருவேன். பட் வரும்போதே அவங்க சொல்லுவாங்க, நான் கமிட்டடு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் டிவோர்ஸு, எல்லாமே இந்த ஃபஸ்ட் இந்த காஃபி சாப்பிட போகிறன்றதுடைய நோக்கமே என்னென்னா கடைசியாக இருக்கிற மேட்ருக்கு தான். இதை வந்து நீங்கள் வந்து அப்பயே நீங்கள் வந்து வேணாம்னு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி இல்லாதப்போ தான் இந்த மாதிரிலாம் இல்லாததுனால தான் இதய முறையெல்லாம் வந்து என்ன தரையை பார்க்குறது, இடுப்பை பார்க்குறது, புடவை கட்டுறது, தண்ணியில் வந்து மூஞ்ச பார்க்குறது, கட்சி வரலையும் காதல், யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியே இல்லை. அது ஹூக்கப்புடைய பேசிக்கே என்னென்னா இந்த எக்ஸைட்மெண்ட், ஃப்ரீ, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் எழுந்தேன்னா உனக்கு நான் காஃபி போடணும், கரண்ட் பில்லு கட்டணும், குழந்தை பெற்றுக்கணும், உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும், எங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கணும், அந்த கதைலாம் இங்கே கிடையவே கிடையாது. நோ கமிட்மெண்ட்ஸ், ஒன்லி செக்ஸ். பிடிச்சிருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், காலைல எழுந்துருக்கிறேன், ஹாய் பாய் சொல்கிறேன், அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு படம் ஹீரோ வந்து காலையில் அப்படியே நைட் ஆனால் ஒரு 11 மணிக்கு டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணுவான், டெண்டர் ஓப்பன் பண்ணுவான், போவான்,
எல்லார் கூடயும் நைட்டு ஒரு பொண்ணு கூட படுப்பான். காலையில் எழுந்து அப்படியே அந்த பேர் அந்த இடம், ஏன்னா அது அவங்க வீட்டுக்கே நீங்கள் போகலாம். அந்த ஆப்பை பொறுத்தவரையிலையும் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகலாம். ஏன்னா அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யார் வேணாலும் வீட்டுக்கு வந்து போகலாம். ஆக்சுவலி அந்த மாதிரி இப்போ அப்பார்ட்மெண்ட் யோசிச்சுக்கோங்க. இந்த என் அப்பார்ட்மெண்ட் இந்த நம்பர் வந்துருங்கன்னா வந்துட போகிறான். காலையில் இருந்து போயிட்டே இருப்பான். போகும்போது அவன் ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த டெலிட் பண்ணுவான். அந்த பேர் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுவான். அந்த அடுத்தது எமோஷனல் கனெக்டாக 2வது நாளோ 3வது நாளோ மீட் பண்ணக்கூடாதுன்றது அவனுடைய ஒரே எண்ணமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த நிறைய ஆப்ஸ் வந்து இந்த ஹூக்கப் கல்ச்சர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஓடிட்டுருப்பீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல உட்காரணும் இல்லை? அதுதான் ஹூக்கப்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் நிறைய ஓடிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல நீங்கள் வந்து உட்காரும்பொழுது நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னலான இந்த டேட்டிங்குக்கு வருவீங்க. இந்த லாங் டைம் ரிலேஷன்ஷிப்புக்கு யார் நம்மளுக்கு ஒத்து வருவாங்க அப்படின்னு அதை வந்து திரும்ப, ஏன்னா ரொம்ப நாள் ஓடியாச்சு. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரணும். காலையில் எழுந்ததுமே அவசியம் உதயோன்னு வந்து பேண்ட்டை மாட்டிக்கிட்டு வெளியே ஓடிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த ஒரு இடத்துல நான் ஸ்டே ஆகணும்னா எனக்கு பிடிச்ச ஆள் கூட இருக்கணும். அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட இருக்கணும். நான் டேட்டிங் பண்ணணும், பழகி பார்க்கணும். ஸோ ஒரு நாளும் வந்து நாடோடி மாதிரி தெரியாமல் ஒரு இடத்துல நிற்கணும்னா நீங்கள் டேட்டிங் ஆப்பில் இந்த ட்ரெடிஷ்னலாக என்ன ஒரு ஃபஸ்ட்டு டேட்டு செகண்ட் டேட் போய் நீங்கள் ஆளை தேடணும். அப்புறம் திருமணம், குழந்தை அப்படிலாம் போகும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஹூக்கப்பில் வந்து லாஸ்ட்டாக என்னென்னா மெமரிஸில் வந்து நிற்கிறது எல்லாமே. ஓகேவா? இதில் என்னென்னா எல்லா ஊர்லேயுமே எல்லா கல்ச்சர்லையுமே மன உளைச்சல்களை சில இடங்களில் ஏற்படுத்திடும். யார் எவருன்னே தெரியாமல் போகிறப்ப சில காயங்கள், சில வலிகள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஏறிடும். அதை வந்து ஏன்னா வரவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதே. அது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அவனுடைய டேர்ம்ஸு, அவனுடைய விஷயம், அவன் திடீர்னு வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பெரிய காயங்களை வந்து பின்னால் ஏற்படுத்துது அப்படின்றதும் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஹூக்கப் விஷயங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றதும் இதில் சொல்கிறாங்க. நம்ம படங்களில் பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் செட் என்னென்னா ஃபாரினில் எல்லாருமே உடனே எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்லேயும் இது மாதிரி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 10% இருப்பாங்க. அந்த மாதிரி நான் இல்லைன்னா சொல்ல, எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. நம்ம சென்னையில் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக சென்னையில் வாழ்றவங்க எல்லாமே அப்படியே இருக்காங்க? கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து நிறைய தயக்கங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரையிலையும் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து இப்போ இங்கே சில கேள்விலாம் கேட்பாங்க. ஹவு மெனி பாடி கவுண்ட்ஸ் எத்தனை உங்களுக்கு அப்படின்லாம் கேட்பாங்க டக்குன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டாக ஒன்று இல்லையெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். டேய் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களும் ஃபாரினில் தான் இருக்காங்க. அதனால் ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்கன்னா, இந்த மக்கள் தொகையில் 10% இருக்காங்கன்னா 10% அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாமே இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சு அது கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எவரெஸ்ட் ஏறுறீங்கன்னா பல தடங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு போய் கொடி நட்டுக்கும் போது நீங்கள் வந்து ஒரு பெரிய பெருமை இருக்கும்ல, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எஸ் ஐ மேட் இட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆனால் திடீர்னு நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் எவரெஸ்ட் சிகரத்தில் இறங்கி கொடி நட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதே தான். எனக்கு ஒன்று வேணும், ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் கமிட்மெண்ட், அதுக்கு தான் இது மாதிரி விஷயங்கள் அப்படின்றது தான் இதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் உளவியலான தாக்கங்கள் இதை நிறைய ஏற்படுத்துதுன்றதும் ஆராய்ச்சி தகவல்கள் தெரிவிக்குது. இது வந்து இந்த ஹூக்கப்க்கு வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணும்போது உளவியல் தாக்கங்களை பற்றி அவங்க சொல்லும்பொழுது வெக்கம் நிறையா இருக்குது, வருத்தம் இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்குது. முக்கியமாக குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு வந்து எங்களுக்கு நெடுநாள் வந்து நீடிக்குது அப்படின்னு இந்த ஹூக்கப்பில் இருக்கிற லேடிஸ் வந்து நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நடந்த ஆய்வுகளில் வந்து ஹூக்கப்புக்கு பிறகு வந்து ஒரு ரெக்ரெட்டு, அப்புறம் எம்பாரஸ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, நான் நல்லா இல்லை. அது வந்து இதில் என்னென்னா ஒன் நைட் ஸ்டாண்டுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இறங்குவீங்க, பழகுவீங்க, அன்னையோடு அவங்க தெரிஞ்சிருவாங்க. அவங்க வேறு ஒரு ட்ராவல் போகிறாங்க, நீங்கள் ஒரு ட்ராவல், இல்லை ஒரு இதுக்கு போகிறீங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஆர்எல்ஸு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக போகிறீங்க. அங்கே நீங்கள் வந்து ஒன் நைட் ஸ்டாண்டு நடக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து போகிறது வர்றது வந்து இங்கே பிரச்சனைகளே இல்லை. ஏன்னா அதுக்கடுத்து நீங்கள் சந்திக்க முடியாது. ஆனால் ஹூக்கப்பை பொறுத்தவரை என்னென்னா, ஒரு பார்ட்டியில் ரெகுலராக கலந்துக்கிற பார்ட்டியாக இருக்கும், ரெகுலராக அலுவலகத்தில் போகிற பார்ட்டிஸு, இந்த மாதிரிலாம் வந்து அலுவலகம் இப்போ ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ஹூக்கப்பில் இருக்கும்போது என்னன்னா, அவனோட நீங்கள் நெருங்கி பழகிட்டே இருப்பீங்க. என்ன தான் நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டே இல்லைனாலும் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ வேறு யார்ட்டாவது பழகும்போது உங்களுக்கு நிறைய பொசசிவ் வரும். அதில் சண்டைகள் வருது, குற்ற உணர்வு வருது, ஒரு மாதிரி அவன் வந்தாலே எம்பாரஸ்மெண்ட் ஆகுது, படபடப்பாகுது,
நிறைய விஷயங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக இது வந்து நிறைய இடத்துல வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த கேஷுவல் இருக்குல்ல, நான் இதனுடைய பேஸ் என்னென்னா அந்த குற்ற உணர்வு அதிகமாகிறது மட்டும் இல்லை, சுயமரியாதை இழத்தல் இதில் அதிகமாக இருக்குன்றாங்க. இந்த சுயமரியாதையினுடைய நீட்சி என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த சிம்டம்ஸ்லாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா நான் பயன்படுத்தப்படுகிறேனோன்னு ஒன்று இருக்குது, கடகராடா ஒரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு அதில் வந்து நீங்கள் உங்களை டக்குன்னு பொருத்தி பார்த்துக்குவீங்க. அவன் யாரையோ கேஷுவலாக சொல்லுவான். இப்போ உதாரணத்துக்கு அது உரிமை இது மச்சான் அப்படின்னு ஒரு வார்த்தையை யாரோ சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டக்குன்னு அதில் பொருத்தி பார்ப்பீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட கனெக்ட் ஆகும், டக்குன்னு ஆன்சைட்டி ஆவீங்க, டிப்ரெஷன் வரும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வருதுன்றத ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்ல. ஆக்சுவலாக என்னென்னா காயத்துக்கு மருந்து போட்டுக்கிற மாதிரி தான் இந்த ஹூக்கப்போ கேஷ் வராது. அந்த நேரத்துக்கு சொரியும் போது வந்து ஒரு இதமாக இருக்கிறதுக்கு ஒரு களிம்பு தடவுகிற மாதிரி தான விஷயம் தான் இது. இது என்னென்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஃபிசிக்கல் அந்த டேர்மில் இருக்கிறதுனால வந்து என்னென்னா ஒரு டீப் எமோஷனல் கனெக்ட் வந்து இல்லாட்டாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு எப்படி நீங்கள் கொஞ்சமாவது பேசாமல் இருக்க மாட்டீங்க. அப்போ வந்து எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்கன்னா அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பொண்ணா ஒன்ன மாதிரி பொண்ணெலாம் எப்படியாவது கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஷுவலாக தான் சொல்கிறானே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கமிட்மெண்ட் கிடையாது, ஓகே, எமோஷனல் பாண்டிங்கும் இல்லை அப்படின்னும் போது ஒரு வார்த்தை சொல்லும்போது கூட நீங்கள் ஏன்னா இந்த அடிப்படையில் தான் நீங்கள் வளர்க்கப்படுறீங்க. அப்போ உங்களை டீப்பாக அதை வந்து ரொம்ப வந்து உங்கள் வந்து அழுத்தும். எதுவுமே பேசலை, மூஞ்ச மறைச்சிக்கிட்டீங்க, இந்த ஐஸ்வெல் ஷர்ட் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே முகங்கள் இருக்கின்றது, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க ஏதுன்றது நீங்கள் எப்படியாவது பகிர்ந்துக்குவீங்க எப்படியா இருந்தாலும். அப்போ தான் இது என்ன ஆகுதுன்னா நிறைய இடத்துல வந்து இது சூசைடல் தாட்ஸ் கூட எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத ரிசர்ச் சொல்லுது. ஸோ இந்த டீன்ஸு இந்த யங் அடல்ட்ஸ் மேலே ஒரு ஸ்டடியில் வந்து இந்த கேஷுவல் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றதும், அவங்களுடைய செல்ஃப் எம்பத்தி, இந்த சுயமரியாதை, தன்னை வந்து மெச்சிக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு படி கீழே இறங்குறாங்க அப்படின்றதையும். ஏன்னா நிறைய கதைகளில் நிறைய பேச்சுக்களில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் அந்த ப்ளே பாய்ன்றது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் அடுத்தது உங்களை வந்து ஒரு குடும்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக கூடுமான வர வந்து அதை யாருக்கும் தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தில் என்னென்னா இந்த ஆன்சைட்டிலாம் மாட்டி டிப்ரெஷன்லாம் மாட்டிக்கிட்டவங்க சூசைடல் தாட்ஸ் நிறைய போகுது அப்படின்றதும் இதில் வந்து சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது, கமிட்மெண்ட்டே இல்லை அப்படின்றவங்க இதில் இருக்கலாம். ஆனால் இது எல்லாருக்கும் நெகட்டிவாக இருக்குமானா ஒரு சிலருக்கு இருக்கலாம், பலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லவே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா இது நிறைய காயங்களை உருவாக்குது அப்படின்றது தான். ஏன்னா நீங்கள் பழகவே பழகாத அதாவது என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எமோஷனலாக இல்லாத ஒரு ஆள் கூட போகும்போது இந்த பேசிக் அந்த ஆட்டோ ஃபேரை கூட அவன் கொடுக்கல தெரியுமா, ஒரு கால் டாக்ஸி ஃபேரை கூட கொடுக்கல தெரியுமா அப்படின்றதும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது கேஷுவல் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி வந்து வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவோம். இதில் வந்து சரி தப்புக்கு போகல, நீங்கள் எந்த சூழலில் வளர்ந்துருக்க, என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் எந்த ஒரு விஷயமுமே அதை உங்களை வந்து பாதிக்கும், ரைட்டா? இதை சரி தப்புக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உணவு மாதிரி தான் அது அவங்கவுங்க விருப்பம் சார்ந்த விஷயம். ஆனால் ஒவ்வாமை உணவுகள்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா ஃபுட்டும் எல்லாருக்கும் வராது. இதுவும் இந்த ஊரெலாம் பயங்கர அலர்ஜிக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பானுங்க. முதல்ல உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க. ஏன்னா பின்னால் நீங்கள் வந்து ஒரு ரிகரெட் ஆகிறதுக்கோ மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து விட்டுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இது மாதிரியான விஷயங்களை இறங்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 முறை யோசிங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் நண்பர்களோட தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஓட்டியே காலி பண்ணுவானுங்க, ஓகேவா? ஸோ அதுவும் இதில் இருக்குது. அதனால் த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், தட்ஸ் ஆல். வேறு என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை வந்து பெருமங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.